ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிடுங்க, 2 வாரம் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், கொஞ்சம் கோல்டு பிடிச்சங்காட்டிக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு எஃப்எஃப் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் எபிசோட்னால் அதோட கடைசி எபிசோட் வரைக்கும் ஸ்கெடியூலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே அதோட கடைசி வரைக்கும் ஸ்கெடியூலில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து வீடியோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் காக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல, 2 வாரம் ஆகிடுச்சு. அதனால் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் ஓகே டியர், இதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் முக்கியமாக வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான், லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்போன்னு பார்க்கலாம். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒரு வியூ பாயிண்டில் நின்று, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பீங்க, அப்படியே வியூ பாயிண்ட்லலாம் நின்று பேசிக்கிட்டு கொஞ்சம் மனசை விட்டு பேசி ரொம்ப ஹாப்பியாக அப்போ தான் நல்லா இருந்திருக்கும். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பார். நான் அதோடு முடிச்சிருப்பேன் போதுன்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. ஸோ இப்போது அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்ணை முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா டேவுப்பா தான் ஏன் அப்படிங்கிறாரு. நீங்களும் மாமா இது பப்ளிக் பிளேஸ் இல்லையா, சமத்தா நீ இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. அவரும் ஷே இல்லடி வீட்டுக்கெல்லாம் வேணாம், இங்கே பார்த்தியா வியூ நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. இது என்ன வம்பா போச்சு, திடீர்னு காலையில் ஒரு மாதிரி பேசுவான், அப்புறம் திடீர்னு சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுகிற, அப்புறம் உடனே இது வேணும் அது வேணும்னா நீ கேட்கறதெல்லாம் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? உன்னை யார் கேட்டா, நானே கொடுத்துக்கிறேன், நீ எனக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணுடி போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பாரா? இல்லை, காலையில் பார்த்த ஆள் தான் நீ ஏன்னு பார்த்துட்ருக்க. காலையில் ஒரு மாதிரி இருக்கிற, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கிற, நேற்று ஒரு மாதிரி இருக்கிற, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிற, இப்போ நாளைக்கு வேறு மாதிரி இருப்பியோ அப்படின்னு கேட்பீங்களா? அவர் நங்கன்னு மண்டையில் கட்டு வைக்க வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுறாரு. ஐயா உனக்கு இன்றைக்கி என்ன தான் ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, வித்தியாசமாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரும் ஏன் என்னோடய ஒய்ஃப் தானே, எனக்கு ரைட்ஸ் இல்லையா, எனக்கு ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரும் கொடுக்க தேவையில்லை, நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எப்படி வாயை குவிச்சுக்கிட்டு போயிருப்பீங்க, அதே மாதிரி இப்போ அவரும் வாய் எப்படி குவிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் சரி அவளுக்கு ஓகே போலன்ட்டு கிஸ் பண்ண வருவார். ஆனால் அது யாருக்கு பொருட்களே தெரியல, சட்டுன்னு ஃபோன் அடிக்குது. இப்போ 2 பேரும் கண்ணை திறக்கிறீங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக வருது. நீங்கள் அப்படியே சிரிச்சிடுறீங்க. என்ன சிரிப்பு அப்படின்னு கேட்பாரா? ஒன்றும் இல்லை ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் நின்றுக்கிறீங்க. ஸோ செம்ம சிரிப்பாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது இந்நேரத்தில் ஃபோன் பண்ணுறது, நேரம் காலம் தெரியாமல் அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவரோட அம்மா ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னு கத்த. டேய் மகனே ஃபோன் தானே பண்ணேன், அதுக்கேண்டா இப்படி கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டேவும் நேரங்கிட்ட நேரத்தில் எதுக்குமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கத்துறதை கேட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி நின்று சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. இவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது பார்த்தா. அப்போ அவரோட அம்மாவும் டேய் பையன் அழுதுகிட்டே இருக்காண்டா, வாங்கடா சீக்கிரம், எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்க, அம்மா ஒரு குழந்தை, பச்சை குழந்தை கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா, 2 பேர் பெரியவங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் 2 பேர் இருந்தாலும் அவனை அவளோட கை சாதம் பண்ணி வச்சுருக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்களா? இதெல்லாம் வக்கனையாக பேசுங்க, கை சாதம் தயிர் சாதம்ன்ட்டு. நாங்கள் வர வரைக்கும் அவனை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. டேய் அழுகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அழுதா பசி கழுவான், பாலை காட்டி விடலாம்ல அப்படின்னு சொல்ல, பாலை காட்டினா உன் பையன் குடிக்கிறானா, மூஞ்சில காய் துப்புறான்டா அப்படிங்கிறாங்க. குழந்தை அப்படி தான் இருக்கும். நீங்கள் பிடிக்காத மாதிரி காய்ச்சிருப்பீங்க, நல்லா காய்ச்சி கரெக்டாக சர்க்கரை ரொம்பவும் போடாமல் கம்மியாகவும் போடாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இவ்வளோ வக்கனையாக பேசுகிறல்ல, நீ வந்து உன் பையனை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் பார்த்துக்க வேண்டாமா, நீ அத்தைக்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லுவாரா? இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களோட அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துரு. அவங்களும் ஹலோ அப்படிம்பாங்க. அப்போ தேர்ந்துட்டு அத்தை கொஞ்சம் பையனை பார்த்துக்கங்க அத்தை, எங்கள் அம்மாவுக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியலன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு உன் பையன் எங்கள் 2 பேர்த்தோட தலைமுடியை போட்டு பிச்சை எடுத்துட்டான், நீ வந்து பாரு, கிட்டத்தட்ட முன்னாடி இருக்கிற அத்தனை முடி அவன் கையில் தான் இருக்குது, வாங்க 2 பேரும் எங்கே தான் போனீங்க அப்படிங்கிறாங்க. டேக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. இன்னும் 2 பேருக்கு பிரச்சனை, 2 பேர் பெரியவங்க இருக்கீங்க, ஒரு குழந்தைய சமாளிக்க முடியலன்னு வா வாங்குறீங்க, இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஜாம் தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இருக்கிறது ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே, இதில் டிராஃபிக் ஜாம் வேறையாமா.
அப்போ உங்களோட அம்மாவும் என்னப்பா டிராஃபிக் ஜாம்னா ஒரு ஹாரன் சத்தம் கூட அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டேவும் உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு உங்ககிட்ட கூப்பிடுறாரு, இங்கே வான்னு, நீங்களும் வருவீங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு. ஃபோனை கொடுத்தா அவர் இந்த ஹாரன் சவுண்டெல்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணி, கேட்குதா கேட்குதா, நல்லா கேட்டுக்கோங்க, எத்தனை ஹாரன் அடிக்குது பாருங்கள், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நாங்கள் வந்துடுறோம், வந்துட்டு தான் இருக்கிறோம், வேலை முடியலல்ல அப்படிம்பாரு. வேலை முடியலையா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை இன்னும் டிராஃபிக் சிக்னல் முடியல, நான் வந்துடுறேன், அது வரைக்கும் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். நீங்கள் பார்க்கணுமே, என்ன டிராஃபிக் ரொம்ப இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்க. அப்போது டேவும், ஏய் போடி, ஆளுக்கு நான் டென்ஷன் பண்ணுறாங்க, என்னோட மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் முதல்ல கிளம்புங்க, புள்ள அழுதுட்ருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடு ஸ்பாயில் ஆனதா பிரச்சனையா, அவன் ஒழுங்காக பாலெல்லாம் குடிக்க மாட்டான், கற்றுன்னு கத்திட்டு இருப்பான், தொண்டையே வரண்டு போயிடும், ஒழுங்கா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது அவரும் அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்பாரா, ஐயே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, உங்களுக்கு வேறு காலில் அடிபட்டுருக்குள்ள லைட்டாக ஒரு மாதிரி, ஸோ உங்களால் நடக்க வேற முடியல. அப்போ அவரும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, வா பார்த்துக்கலாம், அதான் நடக்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து ஸ்டெப்லேருந்து கீழே இறங்குவார். ஒரு பாதி ஸ்டெப் வந்திருக்கும், நீங்கள் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்க, அதாவது கழுத்தில் கையை போட்டு பிடிச்சிருப்பீங்க, ஸோ அவர் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கியிருப்பார். அப்போது நீங்கள் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்க, அவரும் என்ன கீழே போட்டுருன்னு பயமாக இருக்கா, இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்க கழுத்தை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா, வேறு எதுக்கு கழுத்து அப்படி இருக்கிற மாதிரி பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அவரோட கழுத்து கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் இழுக்கும்போது அவர், அதாவது உங்கள் ஃபேஸ் கிட்ட அவர் இழுக்கிறீங்க, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக குனிகிற மாதிரி வருவார். அப்போ அவரோட கண்ணத்தை பிடிச்சி அழகாக கிட்ட அவர் கிஸ் பண்ண, டே பார்த்தீங்கன்னா பேன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்களேன்னு சொல்லி பாவப்பட்டு ஒன்று கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படியா அதுக்கு தான் கொடுத்தியா அப்படிங்கிறாரு. ஆமாம், ரொம்ப ஆசையாக வேறு கேட்டீங்க, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு எல்லாம் வேறு வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தீங்க, அதனால தான் குட்டியாக ஒரு ஹைக் மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போது ஒரு கன்னத்துக்கு கொடுத்து இன்னொரு கன்னத்துக்கு கொடுக்கலன்னா இந்த கண்ணை பொக்குன்னு போயிடாதா அப்படின்ட்டு இன்னொரு கன்னத்தை காட்டுறாரு. அப்போ நீங்களும் சிரிச்சுட்டே, போனால் போயிட்டு போகுது, எனக்கு என்ன அப்படிங்கிறீங்க. உனக்கு என்னவா, ரெண்டுமே உன்னோட கண்ணன் தானே அப்படிம்பாரு. ஐயா அது என்ன என் மூஞ்சியா, உங்கள் மூஞ்சி தானே, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்க, பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இப்போ நீ இந்த கண்ணத்துக்கு கிஸ் பண்ணலன்னா இங்கேருந்து தூக்கி வீசிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே வீசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை கீழே தூக்கி போடுற மாதிரி கை லைட்டாக இப்படி லூஸ் விடுவோம்ல, அந்த மாதிரி விட உங்களுக்கு பயம் ஆகிடுது, வேணாம் அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படின்னா குடுன்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்ட, முடியாது அப்படிங்களா, அப்போ நான் கீழே போடுறேன்னு சொல்லிட்டு கையை விடுற மாதிரி போகிறாரு. நீங்கள் அதுக்கு மேலே முடியாது, கீழே போட்டாலும் போட்டுறான்னு சொல்லி பயந்துட்டு, சரி கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கண்ணத்தை கொண்டு வர, அந்த கண்ணத்துக்கு கிட்டாரு கிஸ்ஸை பண்ண, அதுக்கப்புறம் அவர் ஈன்னு சிரிப்பாரா. ஸோ நீங்கள் ஐயா வலியுது அப்படின்னு சொல்லுவீங்களா, தடிச்சு விடு அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக பேசிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புறீங்க. இப்போது ஒரு அரை மணி நேரம் அப்படி ஸ்கிப் ஆகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா போகிறீங்க வண்டியில் போயே இருக்கீங்க. என்ன மாமா, நம்ம வரும்போது சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது, போகும்போது எங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, எங்கே போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை நிறுத்திட்டு மேப்பை போட்டா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு வேறு பக்கம் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவரும் வழியே தெரியாமல் எதுலேயே போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தப்பான ரூட்டில் போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குறீங்க ரெண்டு பேரும். ஸோ உங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. என்னமாம்மா, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கூட உனக்கு ஒழுங்காக வழி தெரியல, ரெண்டு பக்கம் டேக் டைவர்ஷன் எடுத்து விட்டால் உடனே நீ வேறு பக்கம் போயிடுவியா, கரெக்டாக போவே மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அடியே இரு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பெல்லாம் போட்டு திரும்ப அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் குழந்தை அழுதுட்ருக்கான், தயவு செஞ்சு சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்ந்துட்டீங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்தினதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கால் ஆக்சுவலாக வலி இருந்திருக்கும், பட் இப்போ அது ஞாபகமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கா.
இவர் பார்த்தீங்கன்னா நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் குடுகுடுன்னு உள்ளே ஓடிட்டீங்க. எப்படி இவ ஓடுறா, கால் தான் வலிச்சிச்சே, எப்படி ஓடினா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். ஸோ உள்ளே போய் பார்த்தா ஜிம் ஜிம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். நீங்களும் அத்தா அத்தா அப்படியே கொடுங்கத்தா அவனன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் காஞ்சு போயிடும்ல, வரட்டு கத்தா கத்துங்கள்ல, அந்த மாதிரி தான் கற்று கற்றுன்னு கத்தி தொண்டையெல்லாம் காஞ்சு போயிடுச்சு. அவன் அழுகையே நிறுத்த மாட்டேங்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேக்கே பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயம் ஆயிடுச்சு. நிஜமா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருக்கானா அப்படின்ட்டு ஓடி வராரு. ஸோ உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா, அறிவு கெட்டவனே, குழந்தை அழுகிறா சீக்கிரம் வாங்கினா கூட இவ்வளோ நேரம் கழிச்சு வருவீங்களா அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேன்லம்மா டிராஃபிக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஏதோ பாலம் கட்டுறா அதை கட்டுறேன்னு டேக் டைவர்சன் எடுத்து விட்டு வேறு பக்கம் போயிட்டோம்மா, வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு, இவன் கூட அவனை அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவன் இவ்வளோ ஆள் தான், அவனுக்கு மூச்சு விட முடியாது, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம், வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பதறிட்டு ஓடுறீங்க. ஸோ இப்போ குழந்தைய வந்துட்டு பைக்கில் வச்சுட்டு போக வேணாம், நைட் டைம் குளிர் அடிக்கும் பனி அடிக்கும்ல, அதனால கார் எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் ஓடி போய் காரில் ஏறி உட்காந்துக்க. அவங்களோட அத்தை அப்புறம் உங்களோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் நாங்களும் வரோன்னு சொல்லுவாங்க. இல்லை தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க 2 பேரும்னு சொல்லிட்டு, ஏன்னா ராத்திரி இல்லையா அவங்களையும் அலைய விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் இறங்குறதுக்குள்ளே வந்துட்டு வெளியே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்களை இறக்கி விடுறாரு. ஸோ 2 பேர் அப்படியே அதாவது குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே உள்ளே ஓடி போயிட்டு நர்ஸ் டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்க. நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க. அவன் இன்னுமே கத்திகிட்டே இருக்கான். ஸோ அவங்களும் குழந்தை ரொம்ப கத்திகிட்டே இருக்கான். அவனுக்கு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கரக்கரன்னு ஆயிருக்குமா, அதனால டாக்டர் உள்ளே தான் இருக்காங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் இருக்காங்க தான், பட் இருந்தாலுமே குழந்தை இல்லையா, அதனால் மற்ற பேஷண்ட்டும் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட லைக் அவங்க குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அவங்களோட குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலுமே இவன் ரொம்ப குழந்தையாக இருக்கிறதுனால கத்திகிட்டே இருக்கிறதுனால முதல்ல விட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் ஓடி போயிட்டு அவனை டாக்டர் கிட்ட காட்டுறீங்க. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குற டாக்டர் தான், ஃபேமிலி டாக்டர் மாதிரி. ஸோ குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான் போல். என்னாச்சு, ஏன் அழுக ஆரம்பித்தான் அப்படின்னு கேட்க, டாக்டர் அது தெரியல, ஆனால் அவன் அழுக ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டாப்பே பண்ணலை அப்படின்னு சொல்ல, 1 மணி நேரம் அழுதுட்டு இருந்தானா, உங்களுக்கே தெரியும்ல அவன் ரொம்ப அழுதா மூச்சு விட முடியாதுன்னு, ஏன் இவ்வளோ நேரம் அழவிட்டீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படியே டேவை முறைக்கிறீங்க. அவர் வந்துட்டு, இல்லை டாக்டர், குழந்த அம்மா கிட்டே இருந்தான், நாங்கள் வெளியே போயிருந்தோம், டிராஃபிக்கில் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஆனால் இவன் ஏன் அழுதான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, முதல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால் இவரும் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எதுக்காக அவன் அழுதான், நல்லா தானே இருந்தான் அப்படின்னு கேட்க, அவங்களும் பார்த்திங்கன்னா தெரியலடா, நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தான், நாங்கள் கூட பாலெல்லாம் காட்டும் போது மூஞ்சிலெல்லாம் துப்பிட்டு சிரிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான், அப்போது திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை அப்போ தான் உட்கார வச்சோம், கீழே உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி கீழே உட்கார வைக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுகிறான்னு தூக்குனா, அப்பவும் அழுதுகிட்டே இருக்கான். இன்னும் அழுதுட்டுருக்கானா, பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அம்மாவை இன்னும் அழுதுட்டு தான் இருக்கான், என்ன காரணம்னே தெரியல, அவங்களும் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை வச்சுட்டு, டாக்டர் அவங்களுக்கும் தெரியல, நல்லா தான் இருந்தானா, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி இருங்க முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு, சும்மா என்னன்னே தெரியாமல் ஒரு குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு ஊசியெல்லாம் போட முடியாதுல்ல, அதனால் அவங்களும் ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ செக்கெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஈவன் அவன் எதுக்கு அழுகுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கத்துன்னு கத்திட்டு இருக்கான். மற்ற பேஷண்ட்டெல்லாம் கூட பாவம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க, ஏன் அந்த குழந்தை அப்படி கத்துதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துடுச்சு, இங்கே பாரு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை நெஞ்சை தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி நீவி விடுறீங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழுதானா மூச்சு விட, அதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துரும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ டாக்டரும் சரி ஓகே, அவன் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான், நான் முதல்ல அவனுக்கு சும்மா அந்த சத்து ஊசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஊசி மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்து ஊசியா டாக்டர், அவன் ஏன் அழுகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது அவங்களும் எதுமா அந்த ஊசி போட்டால் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கும்ல, அப்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஊசியை போடுறதுக்காக ஊசியை எடுத்துகிட்டு வர, நீங்களும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதில் ரிமூவ் பண்ணி விடுங்க டைப்பரை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக அதை ரிமூவ் பண்ண, இப்போ தான் பார்க்குறீங்க கட்டெரும்பு கடிச்சிட்ருக்குது. அதுக்கு தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க, அப்போ டேவும்
எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெரும்பு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காரு. அது கடிச்சிக்கிட்டே இருக்குது குழந்தைய. நீங்கள் வேற அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா, அது எச்சா அவனுக்கு கடிக்குது. எல்லாரும் இப்படி தான் அதை பண்ணியிருப்பீங்க, அதனால தான் அது கடிக்கடின்னு கடிச்சு அவன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். நீங்களும் எங்க அதை எடுத்து விடுங்கங்கிறீங்க. அவர் பார்த்தா நானாங்கிறாரு. யோ பின்னாடி உங்கள் அப்பா நான் எடுத்து விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டெரும்பை தட்டி விட்டுருக்கலாம், இல்லை அது மாதிரி இப்படி சுண்டி விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நம்மளால பார்த்தீங்கன்னா அது ஏதோ பூ பறிக்கிற மாதிரி அப்படியே 2 விரல வச்சு அப்படியே தூக்கி, அதாவது அந்த அவனோட கடிச்சு பிடிச்சிட்டு இருக்கோம்ல, ஸோ அப்படியே ஊசி போடுற இடத்துல இவரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த கட்டெரும்பை அப்படியே மெதுவாக பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிச்சு, விட மாட்டேங்குது. கத்துன்னு கத்துறான் பாவம் குழந்தை, வலி தாங்க முடியாமல். ஸோ இவரும் ஒரு மாதிரி இழுத்துட்டு மெதுவாக இது பண்ணிகிட்டே இருக்கா. டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. டக்குன்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயந்துட்டு, நீங்கள் கத்துல பயந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டெரும்பு டக்குன்னு இப்படி பிடிச்சி இழுத்துருவார். ஸோ இழுத்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படியே கத்துறதை நிறுத்துறான். ஆனால் இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு திரும்பி பார்த்தா இவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த விரல் இருக்குல்ல, ஸோ விரலை கட்டெரும்பு அப்படியே திருப்பி பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே இவரை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு எறும்புனாலே பயம் போல் கையை உதறாரு. கட்டெரும்பு விடுமா, விடாதுல்ல. ஸோ அது அப்படியே நல்லா டைட்டாக கடிச்சிக்கிட்டே இருக்குது. இவர் ஆன்னு கத்துன்னு கத்திட்டு ஹாஸ்பிட்டல் டேபிளை சுற்றிக்கிட்டு இருக்காரு பயத்தில். இப்போ வெளியே இருக்கிற மற்ற பேஷண்ட்டு, மற்ற நர்ஸு, டாக்டர் எல்லாமே குழந்தை தான் அழுதுட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் ஏதோ பெரியவங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, கத்துற மாதிரி சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு சிலர் குழந்தை கத்தி வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டேதான இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறது. டாக்டர் வந்துட்டு அவரை பிடிங்க நர்ஸ் கிட்ட சொல்ல. நர்ஸும் வந்துட்டு நில்லுங்க சார்னு அவர் பின்னாடியே துரத்த. இவர் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் சுற்றி ஓட, நர்ஸுங்க திரும்ப அந்த டேபிள் சுற்றி அவரை துரத்திட்டே ஓடன்னு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரோட ரூம் பார்த்தீங்கன்னா அலங்கோலை பண்ணிடுறாரு. கையை உதறிட்டு அது விடவே மாட்டேங்குது. ஸோ பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் சிம்மி வந்துட்டு இப்போ அழுகலைல்ல, அதனால் அவனை அப்படியே டாக்டர் ஒரு நிமிஷம் இவனை பிடிங்கல அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ டாக்டர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் டக்குன்னு பிடிச்சிடுறீங்க. ஸோ அவரும் நீங்கள் பிடிச்சும் கூட ஒரு மாதிரி கத்துறாரு, கையை உதறிட்டு எனக்கு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு அவரோட கையை பிடிச்சிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி கடிக்குது பாருன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு. லைக் அவருக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. அது அவரோட கையில் இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. உதறக்கே தான் பார்க்குறாரு. உதறனா அது விடாது, போகாது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த விரலில் போட்டு அதுக்கப்புறமா உங்களோட கை வச்சு அதை எடுத்து அந்த பக்கம் உதறி விட்டுறீங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாகவே இருக்குது. அப்பா எடுத்துட்டியா, எப்படி கடிக்குது, இந்த எறும்பு தானே என் குழந்தைய கடிச்சிருக்கும், அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கையில் அந்த எறும்பு இருக்கும்போது எந்த வீரமும் இல்லை, தைரியமே இல்லை, உதறிட்டு கத்திட்டு இருந்தார். இப்போ அது கீழே விழுந்ததுக்கப்புறமா அதை கொல்லறேன்னு சொல்லிட்டு போக காலில் பார்த்திங்கன்னா செப்பல் வேறு இல்லை. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க நர்ஸ் போட்டிருப்பாங்களா ஷூ, அந்த ஷூவை கழட்டி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அவங்களும் எதுக்கு அப்படின்னு கேட்க கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட ஷூவை வாங்கி அந்த ஷூவை இவர் காலில் போட்டுட்டு அந்த எறும்பை போட்டு நல்லா மிதிச்சு சாகடிக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பாள்ல, இப்போது இந்த மாதிரி டே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டு கை தட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட வந்துட்டு இவ்வளோ நேரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு உன் அப்பாவே சேர்த்து அழ வச்சுட்டு இப்போ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் குழந்தை அவனுக்கு புரியுதோ இல்லையோ அவன் ஒரு மாதிரி சிரித்து கை தட்டிட்டு இருக்க. ஸோ நீங்களும் டாக்டர் அவன் ரொம்ப அழுதுருக்கான், கத்திருக்கான், அவனுக்கு தொண்டை ஏதாவது வலிக்கோல, ஏதாவது டானிக் இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன ஒயன் எல்லாத்துக்கும் டானிக் கேட்டா எப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் இல்லை அவனுக்கு தொண்டைக்கு இது புண்ணாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ டாக்டர் வந்துட்டு இங்கே பாரு வயன், குழந்தைங்கள சாப்பாடு கொடுத்தா வளர்க்கணும், மெடிசனில் வளர்க்கக்கூடாது சரியா. அவங்க ஒன்றும் செடி கொடி கிடையாது, செடிங்களுக்கே நம்ம இயற்கை உரம் தான் போடணும், நம்ம கெமிக்கல் கலந்ததை போடக்கூடாது, மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ குழந்தைய மருந்தாலேயே வளர்க்கணும்னு நினைக்காத, அதுவாக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அப்படிங்களா, நீ கிளம்பு முதல்லன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுறேன். நீங்களும் குழந்தை தூக்கிட்டு வந்து காரில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்துட்டு அவர் விரலையே பார்த்துட்ருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேவை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது அவர் விரலையே பார்த்துட்டு ரொம்ப வலி எடுத்துருக்கும் போல், கட்டர் மேலே கடிச்சா வலிக்கும் இல்லையா, அது நல்லா கவ்வி பிடிச்சிக்கும். ஸோ அப்படியே அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக வீக்கமே ஆகிடுச்சு. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களும் அவர் கையை அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் இப்போ அதாவது நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா விரல அப்படியே வாயில் வச்சுக்கோல,
ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவரோட விரலை அப்படியே பிடிச்சி லைட்டாக வாயில் வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி வாயில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கே ஏதாவது விரல் அடிப்பட்டால் நம்ம வாய்க்குள்ளே கை வச்சுக்கோல, ஸோ ஒரு மாதிரி வச்சு அழுத்தி பிடிச்சி போல அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் உங்களை பார்த்துட்ருக்க நீங்களும் இப்போது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்திங்கன்னா பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இப்போ டக்குன்னு உங்கள் மூஞ்சில் சத்துன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா யார் சிம் தான் உங்கள் மூஞ்சில் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட விரலை விட்டுட்டு நீங்கள் இப்போது அவன் கை பிடிச்சிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் ஏன்னு சிரிக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சிரிக்கிறா, அம்மா அப்பாவை பயமுறுத்திட்டு எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுட்டு சிரிப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு மூடிட்டுருக்க. அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டினா சிரிக்கும்ல, அப்படிதான் ஒரு மாதிரி அவன் கெக்க சிரிச்சிட்ருக்க. ஸோ அவன் சிரிக்கிறத பார்த்து நீங்கள் 2 பேரும் அவனை அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டியர், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, டாடா, பாய், சராங்கே. இன்றைக்கி எபிசோட் பிடிச்சிருக்கா?